මගේ අදහස යෝජනාව පළමුවෙන්ම ඉන්දියාව සහ ඉන්දියන් හමුදාව සමාව ඉල්ලන්න ඕන මේ රටට යම් හොඳ දෙයක් කරන්න ඇවිල්ලා නොකළ යුතු දෙයක් කිරීම ගැන. என்னை பொறுத்தளவிலே எனது மனச்சாட்சி கூறுகிறது இந்த நாட்டிலே சமாதானத்தை பேணுவதற்கு வந்த இந்திய படையினர் இந்த செயற்பாடை தாங்கள் செய்தது பிழை என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய பாரத தேசம் தாயகம் தமிழ்நாடு என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அவர்கள் இப்படி நடப்பார்கள், நடந்து கொள்வார்கள் நாகரிகமற்ற முறையில் ஒரு கொலை அல்ல. සිදුවෙච්ච බරපතලම සිද්ධියක් හැටියටත් මේක හැඳින්වෙනවා. ජාත්‍යන්තර පුවත්පත්වල සංගঠন. தேசிய இன பத்திரிகைகள் தான் இவற்றை ஓரளவு அடக்கியாக வாழ்ந்ததனால் சில விடயங்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கின்றது எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகின்றது. 3 நாள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் அடித்து சித்திரம் செய்து அதாவது மரணத்தின் வாசலுக்கு கொண்டு போனவர்கள் சகோதரி வீடு, தாய் வீடு எரித்தார்கள். என்னுடைய ஆவணங்கள் புத்தகங்கள் எல்லாம் நிறைய கொளுத்தப்பட்டன. வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியீடு இன்றைய தினம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்றது. இதில் பல்வேறுபட்ட சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், மதகுருக்கள் அனைவரும் பங்கு பற்றியிருந்தார்கள். பொதுமக்களும் பங்கு பற்றியிருந்தார்கள். பல வருடங்களுக்கு முன்னர் வல்வை மண்ணில் இடம்பெற்ற அந்த வல்வை படுகொலைகள் தொடர்பாக இந்தியா பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று இந்த அறிக்கை வெளியீட்டிலே மிக பகிரங்கமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அது இந்தியாவிற்கு எதிரான ஒரு விடயம் அல்ல என்பது அழுத்தம் கொடுத்து சுட்டிக்காட்டப்பட்டதோடு இங்கு அந்த படுகொலைகளால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் அது அமையும் என்பதும் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் தென்னிலங்கை சமூக செயற்பாட்டாளர், மனித உரிமைகள் ஆர்வலர் திரு பிரிட்டோ பெர்னாண்டோ அவர்களும் பங்கு பற்றியிருந்தார். அவர் அந்த நிகழ்வில் பங்கு பற்றி இந்த படுகொலை தொடர்பாக உரையாற்றிய போது, படுகொலை மீதான நினைவுகள் தொடர்பாக உரையாற்றிய போது, எனது மனச்சாட்சியை பொறுத்தவரை இந்த நாட்டில் சமாதானத்தை பேணுவதற்கு வந்த இந்திய படை மேற்கொண்ட படுகொலை சம்பவங்களை தவறு என்று இந்தியா ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அத்தோடு தேசிய பத்திரிகைகள் இந்த விடயங்களை மூடி மறைத்துள்ளன. இதனால் பல்வேறு விடயங்கள் வெளிவராமல் இருந்துவிட்டன. இங்கு வந்த இந்திய இராணுவத்தை அமைதிப்படை என்றுதான் கூறினார்கள். அமைதியை பேணுவதற்காகத்தான் அவர்கள் வந்தார்கள் என்று அப்பொழுது கூறப்பட்டது. வல்வெட்டித்துறையில் இடம்பெற்ற படுகொலைகளை ஆவணப்படுத்தி இதற்கு ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று வடக்கும் தெற்கும் இணக்கப்பாட்டோடு ஒரு முன்னெடுப்பை செய்வோமாக இருந்தால் ஏனைய பிரச்சினைகளையும் வெல்வதற்கான வாய்ப்பாக அது அமையும். இல்லையென்றால் இவ்வாறு கூட்டங்கள் வைப்பதனால் மாத்திரம் எந்தவிதமான பிரயோசனங்களும் கிடைக்காமல் போய்விடும் என்றும் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலர் திரு பிரிட்டோ பெர்னாண்டோ அவர்கள் இந்த நிகழ்விலே குறிப்பிட்டிருந்தார். நான் மிகவும் பலமாக கலைப்பதனால் எனது சத்தம் உங்களுக்கு தெளிவாக கேட்கும் என்று நினைக்கின்றேன். அதை மொழிபெயர்ப்பதற்காக பக்கத்திலே எனக்கு ஒருத்தர் வந்திருக்கின்றார். මං කෙටි කතාවලට දක්ෂ මිනිහෙක් නෙමෙයි. சிறு கதைகளை கூறுவதற்கு நான் கெட்டிக்காரன் அல்ல. කියන්න දේවල් ගොඩක් තියෙනවා. ඉතින් මම හිතනවා හේකකුත් වඩේකුත් තිබිච්ච නිසා මාත් එක්ක ටික වෙලා කල්ලන් ඉන්න පුළුවන් වෙයි කියලා. நான் சொல்வதற்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கலைத்திருப்பீர்கள் என்றாலும் உங்களுக்கு வடையும் தேத்தனையும் தந்தபடியாக கொஞ்சம் உசாராக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். මම අද මේ ආරාධනය පිළිගන්න කාරණා 3ක් මූලික වුණා. நான் இன்று பேசுவதற்கு காரணங்கள் 3 இங்கே இருக்கின்றது. එකක් මමයි මේ නිලාශනී සහෝදරයයි මන්නාරමේ රදගුරු රායප්පෝ බිෂොප්ගේ ඉල්ලීම පරිදි පාද සෙබමාලෙත් එක්ක 2012න් පස්සේ මේ හැම දිස්ත්‍රික්ක එකම අතුරුදහන් වංග සංවිධානය කරන්න සාකච්ඡාවලට සහභාගී වුණ නිසා නැවතත් මට යාපනයල කතා කරන්න කිව්වහම මම සතුටු වුණා. நான் இந்த நிகழ்வை குறிப்பிடுவதற்கு முன்னர் மன்னாரிலே மதகுருவாக இருந்தவர் மற்றும் மாவட்டங்களிலே எங்களுடைய மாவட்டங்களிலே மதகுருவாக இருந்தவர்களோடு நீண்ட காலம் தொடர்பை வைத்திருந்த காரணத்தினால் அவர்களோடு அந்நியோன்யமாக பழகினதனாலும் அவர்களுடைய கருத்துக்களையும் நான் உள்வாங்கி எனது உரையை இங்கே நிகழ்த்தலாம் என்று நான் நினைக்கின்றேன்.
2013 මට මතකයි යාපනයේ පුස්තකාල ඉස්සරහ පිට බ්‍රිතාන්‍ය අගමැති ඩේවිඩ් කැමරූන් ආපු වෙලාවේ අපි ලොකු උද්ඝෝෂණයක් කළා. අපිත් ඒකට සහභාගී වුණා අම්මලත් එක්ක. யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னாலே 13 මගේ මතකයි. 2003 அளவிலே என்று நான் நினைக்கின்றேன். அந்த யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னாலே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் கிளர்ச்சிகள் நடைபெற்றது எனக்கு ஞாபகம் வருகின்றது. දැන් දෙවෙනි කාරණේ තමයි දැන් 89 වෙච්ච සිද්ධියක් පිළිබඳව අවුරුදු 35කට පස්සේ සත්‍ය යුක්තිය වන්දිය කියන කාරණේ ගැන කතා කරන්න මේ අය උනන්දු වීම ගැන මගේ තියෙන සතුට ප්‍රකාශ කරන්න ඕන. இரண்டாவது காரணம்தான் இந்த வல்வை படுகொலை 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த வல்வை நிகழ்வை மையப்படுத்தி சில காரணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவாவும் அதை பகிரங்கப்படுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, வெளி மாவட்டங்களோ வெளி மாகாணங்களோ வெளி நாடுகளோ அறிந்து கொள்ளும் வகையிலே இந்த நிகழ்வு இடம்பெறுவது மிகச் சிறப்பு என்று நான் நினைக்கின்றேன். මේ රටේ දේශපාලන නායකයෝ විශාල සංඛ්‍යාවක් ඝාතනය වුණා. උන්ගේ බිරින්දෑවරු ජනාධිපති වුණා, ඇමතිවරු වුණා. නමුත් එක්කෙනෙක්වත් තමුන්ගේ මිනිහගේ මරණය ගැන හොයන්න වචනයක්වත් කතා කළේ නැති වෙලාවේ ඔයාලා තමුන්ගේ අවුරුදු 30 ගානකට ඉස්සෙල්ලා අසාධාරණ වෙච්ච ඒවා ගැන කතා කරන එක ගැන මගේ ලොකු ගෞරවයක් තියෙනවා. இந்த நாட்டிலே பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ இருந்தவர்கள், அவர்களுடைய மனைவிமாரோ அவர்களுடைய இறப்பின் பின்னர் அவர்களை பற்றி ஞாபகப்படுவது மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இந்த 89ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த நிகழ்வை இன்றும் ஆவணப்படுத்தி மக்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்வது என்ற ஒரு பெரிய கைங்கரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். அவர்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. විජේ කුමාරතුංග ඝාතනය වුණා, මොනවා වුණාද දන්නේ නැහැ. චන්ද්‍රිකා ජනාධිපතිනු වුණා. නමුත් කවදාවත් ඒක හෙව්වේ නැහැ. விஜய குமாரதுங்க உங்களுக்கு தெரியும், அவர் சிறந்த நடிகர். அவருடைய மனைவிதான் சந்திரிகா பண்டாரநாயக்கா. ஆனால் அவர் காலமாகியதன் பின்னர் அவரை பற்றி எந்த விதமான நடவடிக்கைகளோ இப்படியான ஞாபக நிகழ்வுகளோ சந்திரிகா அம்மையாரால நடத்தப்படவில்லை. ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා පාරේ ඝාතනය වුණා. විනාඩි 20කින් එතන හොදලා ඇරියා. පුතා ඒ ආණ්ඩුවේ හිටියා. ඇමති කෙනෙක් වුණා. තාත්තගේ මරණය ගැන මොකද උනේ කියලා හෙව්වේ නැහැ. பிரேமதாச பிரதமர் அவர்கள் வீதியிலே கொல்லப்பட்டார். உடனே அரை மணித்தியாலத்துக்கு அங்கே நீர் எடுத்து கழுவி அதை சுத்தப்படுத்தி அந்த அடையாளமே இல்லாமல் செய்தார்கள். அவருடைய மகன் இப்பொழுது அரசியலிலே இருக்கின்றார், முக்கியமான பதவிகளிலே இருக்கின்றார். ஆனால் அவரோ தன் தந்தையை பற்றி எந்தவித செயற்பாடுகளும் செய்வதாகவும் தெரியவில்லை. ලලිත් ඇතුළත් මුදලි, ගාමිණී දිසානායක, ජයරාජ් ෆර්නෑන්ඩෝ පුල්ලේ ඒ ඔක්කොමගේ බිරිඳලා ඇමතිවරුන් හිටියා. කවදාවත් තමුන්ගේ මිනිහට මොකද උනේ කියලාවත් පාර්ලිමේන්තුවවත් ඇහුවේ නැහැ. அதைத் தொடர்ந்து பல பெரியவர்கள் காமினி திசநாயக்கா, அத்துலத் முதலி, டிஎஸ் சென்னாயக்கா போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளி அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய மறைவின் பின்னர் அவருடைய உறவுகளோ மனைவியரோ இந்த ஞாபகங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளவில்லை. මේ ආණ්ඩුවේ නායකයා විජේවීර මැරිච්ච හැටි අපි හැම එකම දන්නවා. නමුත් මේ ආණ්ඩුවත් තවම විජේවීර ගැන වචනයක්වත් කතා කළේ නැහැ. எங்களுக்கு தெரியும் விஜயவீர் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகரமான செயற்பாட்டை செய்தவர். அவருடைய வழித்தோன்றர்கள் பின்தோன்றர்கள் இப்பொழுது அரசிலே இருக்கின்றார்கள். அவரை பற்றியும் ஒரு தரம் அவருடைய பெயரை உச்சரித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. එනිසා අවුරුදු 30කට පස්සේ හරි අපේ මිනිස්සුන්ට අසාධාරණයක් වුණා. මොකද උනේ? ඒ කරපුන්ට කෝ දඬුවමක්. එන්නේ ඒ කාරණේ ගැන කතා කරන්න ඔයාලට තියෙන ධෛර්යය ගැන නම් මගේ තාමත් භක්තිමත් ප්‍රණාමය මම පුද කරනවා. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த உங்களுடைய பிரதேசத்திலே நடந்த இந்த அநியாயங்களை, அட்டூழியங்களை திரும்ப நீங்கள் ஞாபகப்படுத்தி இதை பகிரங்கப்படுத்தி வெளிநாடுகளிலே பிரசுரப்படுத்தி இந்த நிகழ்வை நீங்கள் எடுக்கின்ற அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நான் இந்த நடவடிக்கைகளிலே ஈடுபடுபவர்களுக்கு மிகவும் பக்தியாகவும் நன்றியாகவும் இருக்க வேண்டிய கடமை எனக்கு கொண்டிருக்கின்றது. 1989 අගෝස්තු 2 වෙනිදා වැල්වටතුරේ තිබිච්ච සිද්ධිය ගැන මං හිතන්නේ කතාවල් වලින් කියවෙන්න ඇති.
89ஆம் ஆண்டு வல்வெட்டித்துறை நகரிலே நடந்த நிகழ்வுகளை பற்றி இங்கு பேசியவர்கள் அதை சிறு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். ඒකේ බැලන්ස් ෂීට් එක ගත්තොත් ශේෂපත්‍රය ගත්තොත් මලසිරුරු 52යි බැලන්ස් ෂීට් මලසිරුරු 52යි. இதை நாங்கள் அதிகமாக இந்த கணக்கியல் முறையிலே பேலன்ஸ் ஷீட் என்று சொல்வார்கள். அதை சமப்படுத்தி பார்க்கின்ற அந்த நேரத்திலே இந்த மரணித்தவர்களுடைய தொகை අතුරුදහන් 12යි අතුරුදහන් 12 දෙනෙක් 12 දෙනෙක් disappear 6000 12ක් 12 பேர் மிகவும் பிரபல்யம் பெற்றவர்களாவார். නිවාස 122ක් ගිනි තිබ්බා කියලා කියනවා. வீடுகள் 120க்கு மேல் தீயால் எரிக்கப்பட்டிருக்கின்றன. කඩසාප්පු 45ක් ගිනි තිබ්බා කියලා කියනවා. கடை கட்டிடங்கள் எல்லாம் 40க்கு மேலே எரிக்கப்பட்டிருக்கின்றன. සිනමා ශාලා 2ක් சினிமா தியேட்டர் 2 බෝට්ටු 12ක් கடல் தொழில் செய்கின்ற போட்டுகள் 12 දැල් 129ක් දැල් ෆිෂරිස් net வலை நெட் அந்த மீன் பிடிக்கின்ற அந்த வலைகள் 220க்கு கிட்ட எரிக்கப்பட்டிருக்கின்றது. ලිංගික අතවර මංකොල්ල කෑම් සහ වද හිංසා ගැන ඒ සිද්ධියේදී වාර්තා වෙනවා. இந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இது பெரிய ஒரு கொள்ளை சம்பவம் போலதான் எனக்கு தெரிகின்றது. ජාත්‍යන්තර පුවත්පත් මේ ගැන කිව්වේ එකක් ඉන්දියන් හමුදාව සීමාව ඉක්මවා යාමක්, දෙක තමයි සිදුවෙච්ච බරපතලම සිද්ධියක් හැටියටත් මේක හැඳින්වුවා. ජාත්‍යන්තර පුවත්පත් සහ සංගරා. தேசிய இன பத்திரிகைகள் தான் இவற்றை ஓரளவு அடக்கியாக வாழ்ந்ததனால் சில விடயங்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கின்றது எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகின்றது. අනිත් එක ඉන්දියන් හමුදාව කියන්නේ සාමය රකින්න ලංකාවට ආපු හමුදාවක්. සාමය ගැන කතා කරන්නේ. සාමය රකින්න ආවේ. இந்திய ராணுவம் அதை அமைதிப்படை என்றுதான் கூறுவார்கள். அது இந்த நாட்டிலே அமைதியை பேணுவதற்காக தான் இங்கே வந்தார்கள் என்று அப்பொழுது சொல்லப்பட்டது. හැබැයි සාමය රකින්න ආපු අයට තරහ ගියාම අහල පහල ඔක්කොන්ට නෙලිනවා, මරනවා, ගිනි තියනවා. එතකොට අපි විශේෂයෙන් කතා කරන්න ඕන. ලංකාවේ හමුදාවෙනුත් ඒවා වුණා. නමුත් සාම හමුදාවක් හැටියට කොහොමවත් ඒ දේවල් වල යෙදෙන්න බෑ. சமாதானம் பேணுவதற்காக வந்த அணியினர் சில சம்பவங்கள் தவறாக நடந்தாலும் கூட மிக பொறுமையோடு அதை பெருசாக எடுக்காமல் அதை பாதுகாத்து கொள்ளுவதுதான் அவருடைய கடமை. ஆனால் இவர்கள் கோபப்பட்டு அங்கே அநியாய அட்டூழியம் செய்தார்கள். ஆனால் மற்ற படைகள் என்று சொன்னால் அவர்கள் செய்வதிலே பிழை சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் சமாதானத்துக்காக வந்த படையினர் என்பதனால் முழுக்க தவறு இவர்கள் மேல் இருக்கிறது. ඒකට අපි මේ වාර්තාව එලි දක්වලා මේ වගේ රැස් වෙලා මාධ්‍යවේදීන් මේ ගැන කතා කරලා මොනවද මේකට සාධාරණ කරගන්න ඉල්ලන්නේ ඕනේ. நாங்கள் இவ்வாறு நிகழ்ந்த நடவுகளுக்கு பல நடவடிக்கைகளை இவ்வாறான கூட்டங்களை நடத்தி பல நடவடிக்கைகளை எடுக்க முனைந்தோம். ஆனால் அவற்றுக்கு இதுவரையில எந்த விதமான சரியான பதில்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. මගේ අදහස යෝජනාව පළමුවෙන්ම ඉන්දියාව සහ ඉන්දියන් හමුදාව සමාව ඉල්ලන්න ඕන මේ රටට හොඳ දෙයක් කරන්න ඇවිල්ලා නොකළ යුතු දෙයක් කිරීම ගැන. என்னை பொறுத்தளவிலே எனது மனச்சாட்சி கூறுகிறது, இந்த நாட்டிலே சமாதானத்தை பேணுவதற்கு வந்த இந்திய படையினர் இந்த செயற்பாடை தாங்கள் செய்தது பிழை என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு வெளிப்படையான இந்த நிகழ்வை நிச்சயமாக இந்தியன் சமாதான படை செய்ய வேண்டும். මේ වාර්තාවේ සඳහන් වෙනවා මේකට මූලික වුණ. ඒ කියන්නේ පොලිකණ්ඩි කියන මේ හමුදා කඳවුරේ ප්‍රධානියා ගැන යම් වගකීමක් සහිත නඩු විභාගයක් ආරම්භ කළ යුතුයි. ඒක ඉන්දියාවෙන් කෙරෙන්නේ නැත්නම් දැනට ජිනීවා වල යන ශ්‍රී ලංකා accountability project හරහා හරි ඒ කළ යුතුයි කියලා මම හිතනවා කතා කළ යුතුයි කියලා. அன்றைய சம்பவங்களை முன்னெடுத்து சென்ற இந்த இந்திய ராணுவ படையினர் பொலிகண்டி என்று கூறப்படுகின்ற அந்த கிராமத்திலே இருந்த பெரியவர், அந்த தரத்திலே உள்ளவர் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டார். அவர் அதை நாட்டு மக்களை பற்றி யோசிக்கவில்லை. ஆனால் அவர் மேலேதான் இந்த பழியும் சுமத்தப்பட்டு அவர் மேலேதான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்த வல்வெட்டித்துறையில் நடந்த பிரச்சனைகளை நாங்கள் அட்டவணைப்படுத்தி அரசாங்கத்துக்கு இதை நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் என்று நாங்கள் இணங்கி, நாங்கள் வடக்கும் தெற்கும் இணங்கி ஒரு முன்னெடுப்பை செய்வோமா இருந்தால் மற்ற பிரச்சனைகளையும் நாங்கள் வெல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு வழி சமைக்கும். அல்லாவிடில் நாங்கள் இவ்வாறு கூடியிருந்து கதைப்பதிலேயே பொழுது போகும், எந்த நடவடிக்கையும் நடக்க முடியாது என்பதையும் நான்
கூறி வைக்க விரும்புகின்றேன். එනිසා අවුරුදු 30 ගාණක් අල්ලගෙන හිටපු ආනන්ද රාජා ඇතුළු මේ කොමිටුවට මගේ ස්තුතිය පුද කරමින් අත නොහැර යුක්තිය ඉටු වෙනකන් අපි වැඩ කරමු. එහෙම නොකළොත් අනාගතයේදී අපේ දරුවන්ගේ අපේ මුණුබුරන්ගේ මිනි බදාගෙන අඬන්න වෙනක නවත්තන්න පුළුවන් වෙන්නේ වැල්වටුතරේට යුක්තිය ඉස්ත කරලා අතුරුදහන් වන්ට යුක්තිය ඉස්ත කළොත් විතරයි අනාගතේ අපේ මුණුබුරන්ගේ මිනි බදාගෙන අඬන එක නවත්තන්න පුළුවන් වෙන්නේ. ඒ සඳහා මේ කමිටුවට ධෛර්යය ලැබේවයි කියලා ඔයාලට ධෛර්යය ලැබේවි කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. இந்த வடக்கிலே வல்வெட்டித்துறையிலே நடந்த இந்த அநியாயங்கள் அட்டூழியங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வதன் மூலமாகத்தான் எங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து பகிரங்கப்படுத்துவதும் சர்வதேச மட்டங்களுக்கு கொண்டு போவதுமாக இருந்தால் இதனுடைய பதில் எங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கும். அல்லாவிட்டால் நாங்கள் இவ்வாறு கூட்டங்கள் வைத்து அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதனால் எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதையும் நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த அருட்தந்தை தேவராஜன் அவர்கள் நம்பியிருந்தவர்கள் மீது நாகரிகமற்ற முறையிலே மிருகத்தனமாக நடந்து கொண்ட அமைதிப்படை என்று சொன்னவர்களை பற்றிய விவரங்களை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கும் போது, வல்வெட்டித்துறை படுகொலைகள் போல தமிழர் தேசம் முழுவதும் பல்வேறு படுகொலை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கின்றன. நாங்கள் பாரத தேசம், தாயகம், தமிழ்நாடு என நம்பிக்கொண்டிருந்தோம். அவர்கள் இப்படி நாகரிகமற்ற முறையிலே உபத்திரவப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பெரியவர்களும் மூத்தவர்களும் சிறுவர்களும் பெண்களும் அந்த அளவுக்கு எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அவர்களால் எப்படி அதனை செய்ய துணிய முடிந்தது என்பதனை நினைக்க முடியாதுள்ளது என்று தெரிவித்திருந்தார். தமிழினத்தின் வரலாற்றிலே இதை போன்ற எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ துன்பங்களை தாங்கியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே தரப்பட்ட பழைய ஆவணங்கள், பேப்பர்கள் நிறைய இருக்கின்றன. இவற்றை எல்லாம் நிரல்படுத்தி தொகுத்து என்ன நடந்தது என்பதை நான் இரவு வருகின்ற பொழுது ஆன்லைனில் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது இங்கு மக்கள் பட்ட வேதனை, கண்ணீர். நாங்கள் அவர் சொன்னது போல பாரத தேசம், தாயகம், தமிழ்நாடு என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் இப்படி நடப்பார்கள், நடந்து கொள்வார்கள் நாகரிகமற்ற முறையில் ஒரு கொலை அல்ல, உத்தரவுப்படுத்தி அவமானப்படுத்தி பெரியவர்களையும் மூத்தவர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் எந்த அளவுக்கு அவர்களால் அப்படி துணிய கூடியதாக இருந்தது என்பதை நினைக்கவே முடியாது. மனிதாபிமானம் உள்ள மனித தன்மையுள்ள எவருமே இப்படியொரு நாட்டுடைய இராணுவ படைகள் நடந்து கொள்ளுமா என்ற கேள்விக்கு இலக்காகக்கூடிய வகை. அதனாலே தான் அவர்கள் இதை வெளியிடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். என்றால் தங்களுடைய மானம் போய்விடும் என்பதற்காக. போர் என்பது, இராணுவத்தினர் என்பது செயல்பாடுகள் என்பது பாதுகாப்புக்காக. ஆனால் இவர்களுடைய முயற்சிக்கு பெயர் அமைதிப்படை, அமைதி காக்கும் படை. அமைதியை இழந்தோம் அந்த படை இங்கு வந்தபடியினாலே. எமது மக்கள், தாய்மார்கள், பெண்கள், பிள்ளைகள், இளைஞர்கள், அந்த படங்களை பார்த்தால் எத்தனை பேர் எல்லா பருவத்தினரும் அங்கே இருக்கின்றார்கள். ஆக அதை நீங்கள் ஆவணப்படுத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்கின்ற பொழுது அது ஒரு நிரந்தரமான ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையிலே பற்றி இருந்தாலும் கூட அங்கு நேரடியாக கண்டு அனுபவித்து நொந்து வெந்து இழந்து நிற்கின்ற மக்களுடைய சொற்கள் பதிவாகின்ற பொழுது பேப்பராக இருக்கலாம், அறிக்கையாக இருக்கலாம், அல்லது பதிவாக இருக்கலாம். அவற்றுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பு ஒன்று. சென்ற வாரம் நான் என்னோடு வருகின்ற பொழுது முள்ளிவாய்க்கால் ஊடாக சகோ குருவோடு கதைத்துக் கொண்டிருந்தேன். அவர் அங்கே அந்த நாட்களில் இருந்தவர். தன்னுடைய அனுபவங்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன். மறுத்தார். அதை புதுப்பிக்க தனக்கு விருப்பமில்லை என்றால் அந்த அளவுக்கு சோகமானது, அந்த அளவுக்கு துன்பமானது, அந்த அளவுக்கு ஒரு நாகரிக உலகிலே நடக்கக்கூடாத விடயங்கள் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் சரியப்பா, நீங்கள் மறக்கக்கூடாது, நீ ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஆனால் இதெல்லாம் நாங்கள் வரலாற்றுக்கு வருங்கால சந்ததிக்கு இதை பதிவு செய்து கொடுக்க வேண்டுமே. தனிப்பட்ட ஒட்டுமொத்தமாக பல விடயங்கள் எல்லா அறிக்கைகளாக வெளிவந்திருக்கின்றன. உண்மைதான். இன்னும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றன. நீதிக்காக, நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் தனிப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. பொதுவானதாக இருந்தாலும் கூட சில விடயங்கள்
தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அனுபவித்த விடயங்கள், இழந்த விடயங்கள், பட்ட வேதனைகள், சிந்திய கண்ணீர், செந்நீர் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வார்த்தைகளை, அவருடைய அனுபவங்களை பதிவு செய்கின்ற பொழுது அதற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கின்றது. அது வரலாற்றுக்கு தேவையான ஒன்று. இவையில் அவற்றையும் நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு செய்து கொடுத்தே ஆக வேண்டும். அந்த வகையில் நீங்கள் இதை செய்கின்றீர்கள். வல்வையை குறைகளை தட்டி போடுகிறீர்கள். அந்த முயற்சி எடுத்தவங்க எல்லோருக்கும் தமிழ் சமுதாயம் என்றும் கடமைப்பட்டது. இதுபோல பல்வேறு கிராமங்கள், பல்வேறு இடங்கள், வடகிழக்கிலே எத்தனையோ இடங்களிலே நடந்த கொலைகள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு வருடமல்ல, 2 வருடமல்ல, இவ்வளவு நடந்த விடயங்களை பதிவு செய்தால் அது ஐக்கிய நாடுகள் சபை பேரளவில் இருந்தாலும் அல்லது அறிக்கைகள் பேரளவில் கொடுக்கப்பட்டாலும் அரசியல்வாதிகள் இதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட நடைமுறையிலே வரலாற்றுக்கு பதிவு எதிர்காலத்துக்கு தேவையானது. அதைத்தான் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதே போல உங்களை பார்த்து மற்ற இடங்களிலே கொலைகள் நடந்த இடங்களிலே நவாலி கோவில், இங்கே வடமராட்சி பக்கத்தில் எத்தனையோ இடங்கள், எத்தனை விடயங்களை சொல்லலாம். ஆனால் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இதை போல நொந்து வந்து அழிக்கப்பட்ட நம்பியிருந்தவர்களால் நாகரிகமற்ற முறையிலே மிருகத்தனமாக நடந்து கொண்ட அமைதிப்படையினர் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை பற்றிய விவரங்களை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பதிவுகள் உதவி செய்யும். எனவேதான் உங்களோடு சேர்ந்து நாங்கள் இவற்றிலே கலந்து கொள்கின்றோம். இறந்தவர்களுக்கு ஆன்மசாந்தி கிடைக்க வேண்டும். அவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும். அதை பற்றி என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எழுதி வைத்திருக்கின்றீர்கள். எல்லாம் சாத்தியமாகுமோ தெரியாது. நன்றாக சாத்தியமாகும் வரை நாங்கள் கடைசி வரையும் போராட வேண்டும். வல்வை மண் தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கியமான மண். பல்வேறு முக்கிய பகுதிகளிலே பொருட்படுத்த நின்றவர்கள் போராட்டங்களிலே. ஆகையினாலே நீங்கள் முன்னோடியாக திகழ்கின்றீர்கள். அது தொடர்ந்து ஏனைய கிராமங்களிலும் ஏனைய இடங்களிலும் இந்த பதிவுகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். ஆக இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வல்வெட்டித்துறையின் முன்னாள் நகரசபை தலைவர் திரு அனந்தராஜ் உரையாற்றிய போது, வல்வை படுகொலைகள் தொடர்பான ஆவணங்கள் இந்தியாவுக்கு எதிரானவை அல்ல. நாங்கள் எங்கள் தாய் நாட்டைப் போல இந்தியாவை நேசித்தோம். இந்தியா மீது எங்களுக்கு கோபங்கள் இல்லை. இந்த ஆவணங்கள் சர்வதேசமயப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு இந்தியா ஒரு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஜாலியன் வாலாபாக் படுகொலைகள் குறித்து அறிந்திருப்பீர்கள். அங்கு நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் அப்பாவி இந்திய பொதுமக்களை, கிட்டத்தட்ட 800 பொதுமக்களை சுட்டு தள்ளினார்கள். 100 வருடங்களின் பின்னர் அந்த சம்பவத்திற்காக பிரித்தானியா மன்னிப்பு கோரியது. அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். அந்த மன்னிப்பு இந்திய மக்களை ஆறுதற்படுத்தியது. அதே போன்றுதான் நாங்களும் கேட்கின்றோம். தனியே வல்வெட்டித்துறையில் மாத்திரம் அல்ல, வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்திய இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள், அவற்றுக்கான மன்னிப்பை தார்மீகமாக இந்திய அரசு கோர வேண்டும். ஏற்பட்ட இழப்புகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நட்டஈடுகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். எங்களுடைய காலங்களிலே நடைபெற்ற படுகொலைகள் சரியான முறையில் ஆவணப்படுத்தப்படாவிட்டால் அந்த படுகொலைகள் தண்ணீர் மேல் எழுத்துக்களாக போய்விடும், மறைந்துவிடும். எத்தனை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வைத்தியசாலை படுகொலை, சொன்ன மாதிரி நவாலி சர்ச் படுகொலை, நவாலி தேவாலயத்தின் மீது குண்டு வீசி அளிக்கப்பட்ட அந்த நாள், இந்த கோரமான நாள். அதேபோல் நிறைய நாகர்கோவில் படுகொலை, இது எல்லாமே எங்களுடைய மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு போகுது. அதனால் அதை மறைய விடக்கூடாது. எங்களுக்கு துன்பங்கள் தான், ஆனால் நாங்கள் அதற்கு நியாயம் கேட்க வேண்டும். இந்திய இராணுவம் இந்த வெள்ளப்படுகொலை நடைபெற்ற நாள் 2ஆம் நாள் என்னையும் என்னுடைய வீட்டில் வைத்து கைது செய்தார்கள். அதாவது என்னுடைய சகோதரி வீடு, தாய் வீடு எரித்தார்கள். அங்கே என்னுடைய ஆவணங்கள், புத்தகங்கள் எல்லாம் நிறைய கொளுத்தப்பட்டன. அணைத்து கொண்டிருக்க பொழுது என்னையும் பிடித்து கொண்டு சென்றார்கள். 3 நாள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் என்னை அடித்து சித்திரம் செய்து, அதாவது மரணத்தின் வாசலுக்கு கொண்டு போனவர்கள். 3ஆவது நாள் பின்னேறு 4 மணிக்கு என்னை கொண்டு வந்து விடுறார்கள் வீட்டில். இது இதனால் மறக்க முடியாது. இதுக்கு நாங்கள் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியதை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளோ பேர் இந்த சத்திய கடிதாசிகளை நாங்கள் எடுத்தோம். வீட்டில் இருந்து நாங்கள் டைப் பண்ணோம். அது சிட்டிசன் கமிட்டி எங்களுக்கு முழுமையான ஆதரவு தந்தது.
அவ்வளவும் நாங்கள் டைப் பண்ணி கொண்டு டைப் பண்ணி நான் ஐயாவை நான் மதிக்கிற காரணம் ஒரு அப்ளைட் கையெழுத்து வைக்கிறதுக்கு 500 ரூபா வாங்குவாங்க. 200 ஐஃபிட் சத்திய கடுதாசிகளை நான் வீட்டிலேயே டைப் பண்ணி ஸ்டாம்ப் சொட்டி இவருடைய வீட்டில் கொண்டு அம்மங்கொல்லி புறாலான் வீடு இருந்து கொண்டு போய் நாம் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் சைன் பண்ணி தந்தவர். அது நாங்கள் அம்னஸ்டி அம்னஸ்டி இன்டர்நேஷ்னலுக்கும் யூஎனுக்கு மற்றது உலக பத்திரிகைகளுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த வெள்ளப்படுகொலை மிக பிரபல்யம் அடைஞ்சது. இந்திய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. நாங்கள் இன்றைக்கும் இலங்கை அரசாங்கத்தை விட இந்திய அரசாங்கத்தை நாங்கள் நேசிக்கிறது கூட. எங்களோட பாட நூல்களில் எங்களோட தாய் நாடு என்று சொல்லி இந்தியாவுக்கு நாங்கள் பார்க்குறோம். மகாத்மா காந்தியோ நேருவையோ நாங்கள் எங்களோட வீடுகளில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்தியாவை மதிக்கிறோம். இந்த நிகழ்வுகள், இந்த புத்தகங்கள், வெளியீடுகள் இந்தியாவுக்கு எதிரானவே அல்ல. ஆகவே இது சர்வதேச மயப்படுத்தப்பட வேணும். இதுக்கு இந்தியா ஒரு பதில் சொல்லி ஆக வேணும். ஜாலியன் வாலாபாக் உங்களை அறிந்திருப்பீங்கள். பிரிட்டிஷ் யுத்த காலத்தின் பொழுது பிரிட்டிஷ் இராணுவத்தினரால் ஜாலியன் வாலாபாக் அந்த பாக்கை சுற்றி பல நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் இராணுவத்தினர் சூழ்ந்து கொண்டு அப்பாவி பொதுமக்கள் 700-800 பேர் வரைக்கும் ஒரே நாளில் சுட்டு தள்ளிங்க. சுதந்திரத்துக்கு அதுதான் வித்திட்டது. இந்த விரைவுபடுத்தினது அதுதான். 100 வருடங்களுக்கு பிறகு தெரேசா மே பார்லிமெண்ட்டில் தாங்கள் செய்த படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டவர். ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் அற்புதமாக அந்த மன்னிப்பை கேட்டிருக்கிறார். அது இந்திய மக்களை சந்தோஷப்படுத்தியது, ஆறுதல் படுத்தியது. தாங்கள் செய்த படுகொலைக்கு தாங்களே மன்னிப்பு கேட்கிற நிலைக்கு லண்டன் வந்திருக்கின்றது ஒரு நல்ல விடயம். அதுதான் நாங்கள் கேட்குறோம். தமிழ் ஈழ பகுதியில், வடக்கு கிழக்கு பகுதியில் இந்திய இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள், அவற்றுக்கான மன்னிப்பை தார்மீகமாக இந்திய அரசு கோர வேண்டும். அடுத்தது, இதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் படுகொலைகள், சொத்து இழப்புகள் வடக்கு கிழக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். வேலையிடத்தில் மட்டுமன்றில் வடக்கு கிழக்கில் நடத்தப்பட்ட ஒவ்வொரு படுகொலைக்கும் இந்த உலகத்தில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நடந்த படுகொலை போல உலகத்தில் வேறு எங்கேயும் நடந்தது. அங்கே நுழைந்து சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களையும் நோயாளிகளையும் சுட்டு தள்ளி கொண்டு போய் அதுக்குரிய நியாயமே இல்லாமல் அப்படியே போனது, மறந்து போய்கிறது. அதுக்கு எல்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்கறதோட மட்டுமில்லை, ஒவ்வொன்றுக்கும் இழப்பீடுகள் வழங்கப்பட வேணும். அது வழங்க முடியாது. சும்மா கலாச்சார மண்டம் வந்து பேரை திரும்ப மாற்றி கொண்டு அதுக்காக கோடிக்கணக்காக செலவழித்து கொண்டு சொன்னீங்க. இதில் அவ்வளோ வராது. இந்த உங்களால் செய்யப்பட்ட படுகொலை சேதங்களுக்கு ஒரு நஷ்ட அடையாளமாகத்திலும் கொடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். யுத்தகால பகுதியில் வல்வெட்டித்துறையில் மாத்திரமல்ல, நவாலி, நாகர்கோவில் போன்ற பல இடங்களிலே இவ்வாறான பல படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றுக்கான நிலைமாறு கால நீதி வழங்கப்பட வேண்டும். அந்த சம்பவங்களால் பாதிப்புக்குள்ளான மக்கள் தற்பொழுதும் வாழ்ந்து வருகிறார்கள். உயிர்களை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான நட்டஈடுகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான மன ஆறுதல்களுக்கான வழிவகைகள் உரிய தரப்புகளால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதனை நாமும் வலியுறுத்துகின்றோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.